இதே ஊரா? பக்கத்து தெரு. இல்லம்மா, நீங்க இப்ப வச்சுக்கங்க. கண்டிப்பா நான் வந்து இவ்வளவு தூரம் ஏன் வந்தேன்னா உங்களுக்கு ஆர்டர் சொல்றது, இதை எங்க கொண்டு போகணும், எப்படி சொல்லணும், அது நிச்சயமா நாங்க பண்ணுவோம். நீங்க சும்மா செலவுக்கு வச்சுக்க, சரியா? இந்த பிள்ளைய படிக்க வைங்க, நல்லா பாதுகாப்பா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னா உடனே அவங்களுக்கு சொல்லுங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, புரியுதுங்களா? இது மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம். சென்னையில இருந்து நாங்க இங்க வந்தாலும் ஏன் இங்க தேடி வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்றோன்றப்பவே தெரியுது. இது வந்து மிக மிக ஒரு கொடூரமான செயல். அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போற பிள்ளைய வந்து குத்துறாங்கன்னா இதை விட என்ன இருக்கு? இதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க, எப்பயும் தண்ணியை போட்டு கஞ்சா போதையில சுத்திட்டு இருப்பாப்ல, இந்த மாதிரி டார்ச்சர்ன்றது எங்களுக்கு தெரியாம போச்சு. அதான் நான் சொல்லியிருக்கேன், போலீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஈவ் டீசிங் இன்னைக்கு போக்சோ சட்டம் என்று கடுமையான சட்டங்கள் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அதனால குழந்தைகளும் சரி, பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் பெண் பிள்ளைகளுக்கு பாடம் நீங்க சொல்லி தரணும். எஜுகேஷனோட தங்களை தாங்க எப்படி பாதுகாக்கணுன்றதையும் சொல்லி தரணும். அது மட்டும் கிடையாது, நிச்சயமாக இதை சட்ட ரீதியாக உடனடியாக கொண்டு சென்று அந்த மாதிரி யார் பண்ணாலும் கடுமையான தண்டனை வழங்கப்படணும். இதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த பையன் நிச்சயமாக மிக பெரிய தண்டனையை அவனுக்கு கொடுக்கணுங்க. அப்பதான் இனிமேல் இது மாதிரி செய்யக்கூடாது என்ற எண்ணம் இருக்கின்ற அனைத்து இளைஞர்களுக்கும் வரும். இது தவறான ஒரு முன்னுதாரணம். இது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.